எபிசோட் 46. தங்கத்தென்றல். விஜயநகர பேரரசின் அரண்மனை கோபுரங்கள் மினுக்கிய தங்கத்தால் ஒளிவிட்டு கொணர்ந்தன. ஆனால் அந்த ஒளி தினமும் மங்கிப்போவதை அரசன் கிருஷ்ணதேவராயர் கவனித்தார். அவனது அரசனின் தங்க களஞ்சியத்தில் தங்க பொருட்கள் மாயமாக்கப்படுவதாகவும் அச்செய்தி பரவியது. இது அரசனை ஆழ்ந்த சிந்தனையிலும் கவலையிலும் ஆழ்த்தியது. அரண்மனையின் எல்லா தரப்பிலும் விசாரணை நடந்தாலும் ஒரு தெளிவான பதில் கிடைக்கவில்லை. இந்நிலையில் ராஜசையில் தெனாலி ராமனை அழைத்தார் கிருஷ்ணதேவராயர். இது ஒருவித திருட்டு அல்லாமல் சூட்சுமமான சக்திகளின் செயல் போல இருக்கிறது என்றார் அரசன். தெனாலியின் புது யோசனை. தெனாலி ராமன் அரசன் கூறிய பிரச்சினையை கவனமாக கேட்டுவிட்டு சில நிமிடங்கள் சிந்தித்தார். அரசே, இங்கு மாய வித்தைகள் அல்லது சூட்சும சக்திகளின் பணி அல்ல. இது நிச்சயமாக மனித கைகளால் நிகழ்த்தப்படும் திருட்டு. ஆனால் அதனை செய்யும் வழி மிகவும் விசித்திரமாக இருக்கும் என்றார் தெனாலி. அரசன் உடனடியாக கேட்டார், நீ அவற்றை கண்டுபிடிக்கச் செய்ய என்ன செய்ய வேண்டும்? அரசே, அரண்மனையில் இருந்து எங்கு எங்கு தங்க பொருட்கள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன என்பதை என்னால் கண்டறிய ஒரு நாள் அவசியமாக தேவைப்படும். மேலும் இந்த இரவு நான் தனியாக பணியில் ஈடுபட அனுமதி வேண்டும் என்றார் தெனாலி. அரசன் ஒப்புக்கொண்டு அவருக்கு தேவையான அனுமதியையும் தானாக வழங்கினார். தங்கத்தின் மூவர்ண சதுரம். அந்த இரவு தெனாலி ராமன் ஒரு நுட்பமான சதுரங்க கட்டமைப்பை தயார் செய்தார். அவர் அரண்மனையின் அனைத்து பகுதிகளிலும் சிக்கலான மந்திர கோடுகளை சிம்பிள்ஸ் வைத்தார். அவை வெறும் அழகியல் விளக்கமாக இருந்தன, ஆனால் அது ஒரு அமைப்பு கொண்ட கண்ணியமான விசிறிக்கலை ஆகும். ஒவ்வொரு இடத்திலும் காற்று அடிக்கும் திசையை அடிப்படையாக கொண்டு அங்குள்ள தங்கத்தின் நகர்வை முறைப்படுத்தினார். அடுத்த காலை தெனாலி தனது கண்டுபிடிப்பை அரசனிடம் எடுத்து கூறினார். அரசே, நம் தங்க பொருட்கள் ரகசியமான காற்றின் உதவியால் நகர்த்தப்படுகின்றன. இந்த காற்று நம்மை ஏமாற்றும் வகையில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் திருடர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அரசின் ஆச்சரியம். தெனாலி திட்டமிட்டு மன்னர் மற்றும் சில அரச வீரர்களுடன் அந்த வழிகளை முற்றிலும் மறித்தார். பிற்பகலில் மாயமாக காணப்பட்ட திருடர்களைச் சுற்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் பிடித்தனர். அந்த கும்பல் காற்றின் விசையை பயன்படுத்தி தங்க பொருட்களை நகர்த்தியவர்கள் என்பதை தெனாலி உறுதி செய்தார். உன்னதமான யோசனை. இந்த விசித்திரமான கலை நம் அரண்மனையை புதிய வழிகளில் பாதுகாக்க உதவும் என்று அரசன் மகிழ்ச்சியுடன் கூறினார். இதை பின்னர் தெனாலி ராமனின் மீசிலிருக்கும் நுண்ணறிவு அரசனின் மேலும் மேலும் மதிப்பை உயர்த்தியது. முடிவு. விஜயநகரம் திருடர்களின் கைகளிலிருந்து மீண்டு தங்கமாக ஒளிர தெனாலி ராமன் இந்நிகழ்ச்சியின் மூலமாக தனது புத்திசாலித்தனத்தை மீண்டும் நிரூபித்தார். தங்கத்தென்றல் என்ற அந்த பெயரால் இந்த நிகழ்ச்சி பின்னாளில் புகழ் பெற்றது.